இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. பீடத்தின் மீது நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி அவரை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறி தொழுகிறோம். இயேசுவின் அன்னையும் நம் அன்னையும் சகாய தாயுடன் இணைந்து நமது நவநாளை இப்போது நாம் தொடங்குகிறோம். சகாய அன்னை நமக்காக வேண்டும் பொழுது ஆண்டவர் அருளையும் புதுமைகளையும் அதே அன்னையின் வழியாக நமக்கு அருளுகிறார். அருள் அறிந்தவரை வாழ்க என்று வானதுதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம்முரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும்
நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே எலிசபெத் அம்மாளுக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னல மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணரச் செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமதிசயம் மக்கள் போற்றி புகழரும் உமற்புத பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி நம்ம இடைவிடா சகாய தாய்க்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனார் இயேசுவுக்கும் நன்றி கூறி மன்றாடுவோம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நாம் உம்மை மறக்க மாட்டோம் என்று கூறிய அன்பின் நிறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய்மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருவையின் திருப்பலி, அருளடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜெபக்கூட்டங்கள் இவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய்மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் இவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலைவாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்தமைக்காக, எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுதல் கொண்டு அவருடைய தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவாம், அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவை பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய்மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல்நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய்மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவாம், எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசீர்வதித்து
நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இதோ இந்த ஆண்டவர் அதிகாலை பொழுதில் உங்களுடைய கவலைகளை, கண்ணீரை போக்குகிற இரக்கத்தின் தெய்வமாக இறங்கி வந்திருக்கிறார். கண்ணீர் துடைக்கிற தெய்வமாக, உங்களுடைய வழிகளை போக்குகிற, இஸ்ரேல் மக்களை 40 ஆண்டுகளாக வழிநடத்திய தேவன் உங்களையும் வழிநடத்த வல்லவராக வந்திருக்கிறார். இதோ இந்த தெய்வத்தை நாம் நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாக முன்வைத்து மன்றாடுகிறோம். அவரை உங்கள் வாழ்வை வளம் பெறச் செய்கிறவர். அன்பின் பரமபிதாவை, தர்மையான காலை பொழுதில் முதல் திருமணம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். இதோ இந்த நவநாள் பக்தி முயற்சியை இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த நாளில் நிறைவடைவார்களாக, அவருடைய வாழ்வு வளம் பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நன்மைகளால் எங்களை நிரப்புகிறார் என்று நம்பியிருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த நல்ல நாளில் அவர்கள் நிறைவை காணும்படியாக, உம்முடைய மீட்பை காணும்படியாக, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டுகளை உணரும்படியாக அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த நாள் அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தின் நாளாக அமைவதாக. இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும், குறிப்பாக அவர்களுடைய கணவர், அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய மகன்கள், அவருடைய மகள்கள், இன்னும் அவர்களுடைய மருமக்கள், இன்னும் அவருடைய பெற்றோர், இன்னும் தாத்தா பாட்டி என்று குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரம் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்மை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைகள் இதோ உம்மிடத்தில் ஓடி வருவார்களாக. பிள்ளைகள் பணி செய்கிற இடத்திலெல்லாம் அவர்கள் உம்முடைய இரக்கத்தை கண்டுகொள்வார்களாக. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற பணியை செய்யக்கூடிய ஆற்றலும் ஞானமும் அவர்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, உமது திருப்பாதம் அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள் உம்மிலே நிறைவடைய தூய ஆவியானவர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை நிறைத்து வழிநடத்தும்படியாக ஆவியானவர் தாமே இந்த பிள்ளைகளுடைய செல்லும் வழியெல்லாம் உண்மையையும் நீதியையும் நோக்கி வழிநடத்தும்படியாக இவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அன்னையினுடைய பரிந்துரையோடு நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு செவிசாய்க்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் உமது திருப்பாதம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயர்வருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம்
தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவிடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பழி செலுத்திடவே பலனடைந்திடவே, பழி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு என்னாலும் இருக்கிறது என்று நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த பரிந்துரை ஆண்டவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் அன்னை மரியாள் பரிந்துரைத்து கொண்டே இருக்கிறார்கள். எதை பரிந்துரைக்கிறார்கள்? உலகு சார்ந்த நாட்டத்திலே இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ளாமல் ஆண்டவருக்குரிய அந்த ஆசீர்வாத நாட்டங்களுக்குள்ளே கடந்து செல்லுங்கள். உலகு சார்ந்த தேவைகளையே தேடிக்கொண்டிருக்காமல் உன் ஆத்மாவின் விடுதலையை நீ தேட வேண்டும் என்கிற பரிந்துரையை தாய் மரியாள் நமக்கு வைத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த காலை பொழுதில் வந்திருக்கிற நாம் ஆத்மாவையும் ஆத்மாவினுடைய உயரத்தையும் கண்டுபிடிக்க நாம் அன்னை மரியாள் வழியாக மன்றாடுவோம். தூய மறைகளின் வழி தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மூதாதையருக்கு நீர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு மீட்பரின் தாயாகிட புனித இடைவிடா சகாய தாயை தெரிந்தெடுத்தீரே. அவருடைய தாழ்ச்சி உமக்கு உகந்ததாகவும் அவரது கீழ்ப்படிதல் எங்களுக்கு பயன் உள்ளதாகவும் இருந்தது போல நாங்களும் அவரது முன்மாதிரியை பின்பற்ற அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 வரை. ஆண்டவர் கூறுவது, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும். இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கெனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதோ, நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்றும் எவரும் சொல்லுவார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாட்டிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக.
ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை அவர் காப்பாற்றுவார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு புகழ். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 18 24 முடிய. அவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்மஸ் பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி காத்திருக்கிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய இந்த சமீபத்திய வருகை, அதாவது கிறிஸ்மஸில் இயேசு பிறக்க போகிறார் என்கிற அந்த செய்தி என்பது அது நிரந்தரமானது அல்ல. அது ஒரு காலத்தை குறித்த ஒரு காலத்துக்கான ஒரு அடையாளம். ஆனால் உண்மைக்கான அடையாளம் ஒன்று இருக்கிறது. அதான் இரண்டாவது வருகை. இந்த கிறிஸ்மஸ் ஏன் வருஷம் வந்து நமக்கு கொண்டாட நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, இரண்டாவது வருகையை நம்ம மறந்து விடக்கூடாது. அதை குறித்த சிந்தனைக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். இதற்காக இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு கொண்டாட்டமாக வைக்கப்பட்டு சிந்திப்பதற்கு நமக்கு உரிய காலமாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு நற்செய்தி இந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய அந்த ஒரு பெயர் எப்படி அழைக்கப்படுகிறது என்ற வார்த்தைகளை பார்க்குறோம். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாவே சித்கேனு, ஆண்டவரே நமது நீதி. நற்செய்தியை நம்ம பார்க்கிற பொழுது கடவுளுடைய அந்த பிறப்பின் அடையாளத்தை பார்க்கிறோம். அங்கே மரியா கருவுற்று இருப்பதும் அந்த செய்தி யோசேப்புக்கு அறிவிக்கப்படுவதையும் பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது
இயேசு என பெயரிடுவீர் என்று சொன்னவுடனே இதோ அவர்கள் இருவருமே அதை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இந்த அடையாளத்திலே பார்க்கிற பொழுது இம்மானுவேல் என்கிற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் இணைத்து வைத்து பார்க்கிற ஒரு நேரம். ஏன் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும்? நம்மோடு இருப்பது எதன் அடையாளம்? கடவுள் நம்மோடு இருப்பது அவருடைய பார்வையிலே அவருக்கு நீதியாகப்பட்டது. இந்த மனிதர்கள் பாவம் செய்தார்கள், அவர்கள் தொலைந்து ஒளியட்டும் என்று கடவுள் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் நம்மை உருவாக்கிய பொழுது ஏதோ இந்த பூவுலகத்தை எதையோ ஒரு பொருளை வைத்து நிரப்ப வேண்டும் என்று அல்ல, அன்பினாலே நம்மை உருவாக்கினார். இந்த மனுக்குலத்தினுடைய உருவாக்கமே அன்பு. அன்பினால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி அவமானத்தின் அடையாளமாக மாறிவிடக்கூடாது என்று அவர்களை மீண்டும் அந்த அன்புக்குள்ளே உயர்த்த கடவுள் ஆசைப்பட்டார். அது அவருக்கு நீதியாக தென்பட்டது. இன்றைக்கு ஒரு தாய் தன் குழந்தையிடத்தில் எதை எதிர்பார்ப்பார்? அந்த குழந்தை தன்னை அம்மா என்று அழைக்க வேண்டும். ஒரு தந்தை ஒரு குழந்தையிடத்தில் எதை எதிர்பார்ப்பார்? தன் தகப்பனினுடைய அந்த அன்பை ஒரு குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது நீதி. ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு எதை செய்தால் அது சரியாக இருக்கும்? ஒரு தகப்பன் எதை செய்கிற பொழுது அது நீதியாக இருக்கும்? ஒரு பள்ளியிலே ஆசிரியர் பணியாற்றுகிறார். அவர் தன்னை பெருமைக்குரிய ஆசிரியராக மட்டும் வைத்து கொண்டால் பத்தாது, அங்கே இருக்கக்கூடிய எளிய மாணவர்களும் புரிந்து கொள்ளும்படியாக அவர் பாடம் நடத்த வேண்டும், புரிய வைக்க வேண்டும். அதுதான் நீதி. ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க, 5 மணிக்கு யாராவது வரணும்னு உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா? உங்களை யாராவது கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களா? நான் எல்லாம் முறைக்கிறீங்க, உங்களை தான் கேட்குறேன். அதான் இப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, ஆனால் எங்கேயோ உட்காந்துருக்கிறீங்க. காலையில் 5 மணிக்கு வாங்கன்னு யாரும் சொல்லலை, வீட்டிலேயே உட்காந்து தூங்கலாம்ல. ஒரு சிலர் இங்கே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறோமே, எதுக்கு இங்கே வரணும்? இங்கே உள்ள நீதி என்னது? இந்த இடத்திற்கு நம்ம எதுக்கு வந்தோமோ அதை செய்யணும், அதுதான் நீதி. பணி செய்கிற இடத்துல நமக்கு பணி கொடுக்குறவர் இவர் நல்லா வேலை செய்வான்னு சொல்லி நம்மளை வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அந்த ஊதியத்தை கொடுக்குற, ஊழியத்தை கொடுக்குற அந்த அதிகாரிக்கு நம்ம உண்மை உள்ள பிள்ளையாக இருக்கணும். இதுதான் நீதி. சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் நீதி வெளிப்படணும். என் மனசுக்குள்ள அன்பு இருக்குன்னு ஒரு தகப்பன் சொல்லிக்கிட்டு இருந்தால் அது நீதி அல்ல. எப்போ அந்த அன்பு வெளிப்படணுமோ அது வெளிப்படணும் பிள்ளைகள் மத்தியில். கணவன் மனைவி அன்பு, கடவுளும் அதே நீதிக்காக காத்திருக்கிறார். ஏதோ ஆலயத்திற்கு வந்துவிட்டு போவதுதான் நீதி என்று நினைத்து கொள்ளக்கூடாது. நீதிக்கான தலம் இங்கே இல்லை, நீதிக்கான தலம் வெளியே இருக்கிறது. படிப்பினை தான் இங்கே கொடுக்கப்படுகிறது. பரீட்சை எழுதுகிற இடம் வெளியில் இருக்கிறது. தேர்வு எழுத தயாராயிருங்கள். ஆமென். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை அன்பினால் தயையுடன் ஏற்பாய் பழி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் உன் திருப்பதத்தில் என்னை ஏற்க வேண்டும். அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பீர் ஏழையன் காணிக்கை இறைவாயேற்பாய் நிலைக்கும் புறவாய் இறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி
எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கரைபடாத கன்னி வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்த உமது திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்பு கொடுத்த பலிகளை நிறைவுக்கு கொண்டு வந்தது. எனவே இக்காணிக்கைகளை ஏற்று இவற்றை உமது வல்லமையால் மீட்பின் அருளடையாளமாக மாற்றியருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் சிறப்பான வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான மொழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவை உலகிற்கழித்தார். அவர் வழியாகவே முதுமாண்பை வான தூதர் புகழுகின்றன. அவர்களோடு நாங்களும் இணைந்து எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முத திரும்ப நின்று ஒளியும் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கிற மது திருவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். திருப்பலியை நன்றியோடும் வேண்டுதலோடும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிற குடும்பங்களை ஆசிர்வதியும். அதிகாலை வேளையில் உம்மை மகிமைப்படுத்த வந்த உம்முடைய பிள்ளைகள், அன்னையின் வழியாக உம்மை மாட்சிப்படுத்த வந்த பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய இரக்கத்தினாலும் நீரளிக்கிற நீதியாலும் நிரப்பப்படுவார்களாக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து முது திருமுக ஒளியினுள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம், ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இயேசு ஆண்டவர் உங்களுக்கு எதை கற்பித்திருக்கிறார்? நீதினா என்னன்னு கற்பித்திருக்கிறார். இதற்கு பயிற்சி கொடுப்பார். நீங்கள் செயல்படுகிற போது உங்களுக்கு ஆற்றல் கொடுப்பார். வெளியில் நீங்கள் போய் செயல்படுகிற போது எது நீதின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். தூய ஆவியானவர் உங்களை தூண்டுவார். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீதியின் பக்கம் நிற்கணும். அநீதியின் பக்கம் நின்றுட்டு அம்மான்னு ஓடி வந்தீங்கன்னா மாதா அம்மா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால் நீதியின் தலங்கள், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பார்வையோடு, அந்த புது பார்வை, நீதியின் பார்வை, வீட்டில் வெளியில் நம்ம எடுக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நீதி தேவைப்படுகிற ஒரு நீதியற்ற சமூகத்தை நம்ம பார்க்கணும். எல்லா இடத்துலையும் அதை நம்ம அடையாளப்படுத்த முடியும், அநீதி இருக்கிற இடங்களெல்லாம். அப்போ நீங்கள் எப்படி நிற்க போகிறீங்க? அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போவதுக்காக அல்ல. நீ அந்த இடத்துல இருளில் ஒளியாயிரு, அநீதியான இடத்துல நீ நீதியாயிரு. அப்போதான் நீங்கள் யாவே சிட்ஹேனு என்கிற அந்த தெய்வத்திற்கு சான்று பகர்கிறீர்கள். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, என் கரம் உயர்ந்திருப்பது போல என்னுடைய நீதியும் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் ஐயம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் ஐயம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இது இறைமகன் இயேசு கிறிஸ்து. இவரே நம்மை நீதியின்படி செயல்பட அழைக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளங்கத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனில் அமைதியை ஆக்குகின்றார், அவனில் அமைதியை ஆக்குகின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே, உடலும் உள்ளமும் நலம் பெறவே, இவர் உணவின் வடிவில் திகழ்கின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, அதில் இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, அதில் இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனில் அமைதியை ஆக்குகின்றார், அவனில் அமைதியை ஆக்குகின்றார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். துன்பமும் பகைமையும் மறைந்து விடும், துன்பமும் பகைமையும் மறைந்து விடும். இறை வல்லமை நம்மிடம் நிறைந்து விடும். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, அதில் இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, அதில் இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனில் அமைதியை ஆக்குகின்றார், அவனில் அமைதியை ஆக்குகின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும்.
உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் பெற எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உம் திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பினால் மீட்பு அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புதுவாழ்வு தந்தார். அதை இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்துருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண் நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலன் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி நலமளிப்பாராக. ஆமென். சக்கேவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவம் மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவம் மன்னிப்பளித்து ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடல் புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லோருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விலிருந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையை உம்மிடம் கையளிக்கின்றோம். என்று உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம்.
பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டியுள்ளோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்புமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது அன்புத்தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாயத்தாயாக தந்தீரே. அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகிறீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு அருள் புரிகிறீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாயத்தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தோம் எங்கள் இருதயம், மாதாவே நீர் கொடு மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவீர். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, எல்லா வேளையுமே சகாயம் புரியும். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம்.